பிதா, குமாரன், பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 3வது அதிகாரத்திலே 15வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? ஆமென். நாம் கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு இடம் கொடுக்க நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? யோவான் சொன்னாங்க, ஆண்டவர் கேட்கிறாரு, ஆண்டவரே உமக்கு நான் ஞானஸ்நானம் கொடுப்பதா? உம்மிட்ட நான் ஞானஸ்நானம் பெறணும், நீங்க என்கிட்ட கேட்கறீங்களா சொல்லி கேட்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்ற, இடம் கொடு அப்படின்னு சொல்லி யோவான் சார் கேட்கின்ற பொழுது அவர் இடம் கொடுத்தார். நம்மகிட்ட ஆண்டவர் கேட்கிறாருங்க, இடம் கொடு என்று சொல்லி. சகையு நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாவியான மனுஷன். அவன்கிட்ட ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? இடம் கொடு, உன் வீட்டுக்கு வந்து நான் தங்க போறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் ஆண்டவர். அப்பொழுது சகையு இடம் கொடுத்தார். சகையு இடம் கொடுத்ததுனால அந்த வீட்டுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. நீங்களும் உங்களுடைய உள்ளத்தை, உங்களுடைய இல்லத்தை ஆண்டவருக்காக கொடுக்கின்ற பொழுது அங்கே ரட்சிப்பு காத்திருக்கிறது, அங்கே ஆசீர்வாதம் காத்திருக்கிறது, அங்கே நன்மை காத்திருக்கிறது, அங்கே சமாதானம் காத்திருக்கிறது, அங்கே ஆண்டவருடைய இரக்கம் காத்திருக்கிறது, ஆண்டவருடைய பாதுகாப்பு காத்திருக்கிறது. உங்களுடைய உள்ளத்தை, உங்களுடைய இல்லத்தை ஆண்டவருக்காக நீங்க கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? நீங்க ஆண்டவருக்காக இடம் கொடுக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கை அது நிறைவானதாக, பரிபூர்ணமானதாக மாற்றப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆண்டவருக்காக இடம் கொடுப்போம், நம்முடைய வாழ்வை பரிபூர்ணமாக மாற்றுவோம். அவருக்கு மாத்திரம் இடம் கொடுத்து சாத்தானுக்கும் பாவத்துக்கும் வீண் பேச்சுக்கும் இடம் கொடுக்காமல் ஆண்டவருக்கு மாத்திரம் இடம் கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி பிள்ளைகளாக மாற்றி நிறைவான வாழ்வுக்குள்ளாக நடத்தி செல்வாராக. ஆமென். God bless you.